ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அ நாளைக்கு நம்ம குடுக்கக்கூடிய அந்த 3 டைமென்ஷன் லெவல், நாளைக்கு என்ன லெவல் அப்படிங்கிறத இந்த இதில பார்க்க போறோம். அதாவது 3 டி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றத நீங்க கண்டிப்பா ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவ முழுமையா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சில விஷயங்கள் நம்ம ஆப்ஷன்ல குடுக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் இத நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இதில நான் சொல்லுவேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமர முழுமையா இங்க நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம குடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கன்டென்ட். ஓகே. ஃபர்ஸ்ட்டு அ நேத்திக்கு நம்ம குடுத்திருந்த அதான் நேத்திக்கு வந்து நம்ம இந்த லெவல்ஸ் குடுக்கல. ஆக்சுவலா வந்துட்டு. ஏன் அப்டின்னா, இந்த லெவல்ஸ் வந்து பெருசா யாரும் வியூஸ் போகல அப்டிங்கிறனால நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, இந்த லெவல்ஸ் வந்துட்டு நான் குடுக்கல. அப்புறம் நான் நான் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தேன். யாராவது இந்த லெவல்ஸ் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அதில எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா நான் அடுத்த நாளைக்கு இந்த வீடியோ நம்ம வந்துட்டு பண்ணுவோம் அப்டின்னு சொன்னேன். ஸோ இந்த லெவல்ஸ நம்ம குடுக்கல. ஆனா நம்ம டெலகிராம் சேனல்ல காலையில ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் 9:10 அதாவது 9:10க்கு அந்த டைம்லயே நான் வந்துட்டு டெலகிராம் சேனல்ல நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இத பத்தின இது வந்துட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ உங்க டெலகிராம் சேனல் பாருங்க. இந்த லெவல்ஸ நான் காலையிலேயே வந்துட்டு ஆக்சுவலா குடுத்துருப்பேன். ரூ. 17 அப்படிங்கிறது கால் சைட்ல நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதேமாரி மேல புட் சைட் புட் ஆப்ஷன் பார்த்து மேல ரூ. 76 அப்படிங்கிறதுல முடிஞ்சிருக்கு. ஸோ 161 அப்படிங்கிறது இதோட ஓவரால் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எங்கேருந்து எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதேமாரி இங்க ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடியும்போது இந்த இண்டெக்ஸோட லெவல்ஸ் நான் குடுத்துருப்பேன். ஸோ இண்டெக்ஸ்ல 24,000 ஸோ 24 ஓகேவா? ஸோ 24.92 அப்படிங்கிறதையும் இங்க நான் குடுத்திருப்பேன். அது மாரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் 24.68ல வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் குடுத்துருப்பேன். இதெல்லாம் காலையிலே நம்ம வந்துட்டு குடுத்தது. அதாவது வீடியோல போடல. பட் நான் டெலகிராம் சேனல்ல குடுத்திருந்தேன். சரி. இப்போ நம்ம இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு காலையில குடுத்த உடனே இந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு நீங்க பார்த்துருக்கலாம். இப்ப நான் லைவ்ல உங்கள்ட்ட காமிக்கிறேன். ஓகேவா? 161 அப்படிங்கிறது புட் ஆப்ஷன்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். கால் ஆப்ஷனுக்கு சப்போர்ட்டா இருக்கும் ரூ. 17 அப்படின்னேன். ஸோ அதேமாரி மார்க்கெட் ஓப்பன் ஆன வாய்ஸ் நோட்டும் போட்டிருப்பேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனா ஒரு 15 நிமிஷம் மார்க்கெட் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. ஸோ எப்படி நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டுருப்பேன். ஸோ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கேண்டில் எடுத்துக்கோங்களேன். ஸோ 3 கேண்டில் எடுத்ததுக்கப்புறம் நீங்க வந்துட்டு இந்த லைன பிரேக் அவுட் பெருசா நமக்கு குடுக்கல. ஓகேவா? ஸோ அடுத்த கேண்டில் வந்துட்டு இதோட ஹைய நம்ம கட் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் அந்த ஹைய கட் பண்ணல. அதே மாரி 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு இதோட லோவ கட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இதோட 3 கேண்டில் இருக்கணும். இங்க புட் ஆப்ஷனுடைய லோவ கட் பண்ணியிருக்கணும். ஸோ இது 2மே லோவ கட் பண்ணல. இங்க செல்லிங் பிரஷர் 3வது கேண்டில் அதே மாரி 4வது கேண்டில் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் கழிச்ச உடனே. ஸோ 4வது கேண்டில் 9:20 30க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அந்த கேண்டில் வந்துட்டு ஹைய கட் பண்ணல கீழ வருது. அதே மாரி இங்க பார்த்தீங்க அப்படின்னா இதாகுது. அதே மாரி இண்டெக்ஸ் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னாலும் எக்ஸாக்ட்டா அதே தான் நடந்திருக்கு. ஸோ இண்டெக்ஸ்லயும் அந்த 15 நிமிஷத்தோட ஹைய கட் பண்ணல இல்லையா? ஸோ அப்ப நமக்கு இதுவே நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிரும். நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த 15 நிமிஷம் ஹைக்கு மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே, அப்ப நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கீழ நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் நம்ம ப்ரீவியஸோட லோ கீழ ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ரைட். இதுதான் வந்து நம்மளோட இது. ஓகே. இந்த லெவல்ஸ வந்துட்டு நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்கால்பிங் செட்டப் இத நம்ம இப்படி யூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இண்டெக்ஸ்ல நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்ல இண்டெக்ஸ் ஆக்சுவலா ஓப்பன் ஆயிருக்கு. இங்க ஒரு ஸ்பாட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வச்சிருப்போம். இந்த ஸ்பாட் பிரைஸ் வந்து 50 அபோவ் வரும்போது, இப்ப இண்டெக்ஸ் மேல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விக்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து கீழ இருக்கணும். ஸோ லோல இருக்கணும். ஸோ விக்ஸ் வந்து இந்த லைன். இப்போ இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க இருக்குது பாருங்க. இந்த லைன் வந்து விக்ஸ பேஸ் பண்ணி வரக்கூடிய லைன். ஓகேவா? ஸோ இப்போ விக்ஸ் வந்துட்டு நமக்கு பாசிட்டிவா ஆகுது அப்படின்னா, அப்போ மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவ் ஆகப் போகுது அப்படின்னு நம்ம வந்து இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அத இங்க நம்ம ஸ்கால்பிங்க்கு நம்ம யூஸ் பண்றோம். அவ்வளோதான் சிம்பிள் விஷயம். ஓகேவா? ஸோ ஸ்கால்பிங் யூஸ் பண்றோம். ஸ்கால்பிங் யூஸ் பண்ணும்போது ஆப்ஷன் செயின். ஸோ இந்த ஆப்ஷன் செயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருப்போம். இப்போ இப்ப நான் நிஃப்டி அப்படின்னு மேக்ஸிமம் நான் நிஃப்டில தான் பண்ணுவேன். ஸோ இது பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்றதுக்காக எடுத்துக்கிறேன். இப்ப இன்னைக்கு 14 ஜூலை ஜூலை கான்ட்ராக்ட். ஸோ ஓவராலா பிரீமியம்ல எப்படி இருந்திருக்கு?
ஸோ கால் சைடில் இல்லை டோட்டல் ப்ரீமியம். ஸோ கால் சைடில் எவ்வளவு பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கு, செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே நமக்கு ஒரு டேஷ்போர்ட் நமக்கு காட்டும். இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண ஒரு என்எஸ்சி சைட்டு. அதை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ரைட். கால் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கான்ட்ராக்ட் வந்து 14 கான்ட்ராக்டில் நான் சொல்கிறேன். 44% வந்து கால் சைடில் பையிங்கில் இருந்திருக்கு. செல்லிங் வந்து 56% இருந்திருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் வந்துட்டு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு எக்ஸ்பிரி டே அப்படிங்கிறனால மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு செல்லிங்கில் தான் புட் ஆப்ஷன்லையும் இருந்திருக்காங்க. ஓகேவா? ரைட். புட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 92% வந்து செல்லிங்கில் இருந்திருக்கு, 80% பையிங்கில் இருந்திருக்கு. ஓகே. அப்போ எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் பையிங் இருக்குது, எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் செல்லிங் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இங்கே லைவ் அப்டேட் காமிக்கும். அதை நான் அந்த ப்ரீமியமில் காமிக்கிறேன். ஸோ அதேமாரி இங்கே ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரலாக இருக்குது அப்படிங்கிறது காமிக்குது. மேக்ஸ் பெயின், அதாவது நீங்கள் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் நடந்திருக்கோம்னா ஸோ இந்த 24,050 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்திருக்கும். ஸ்டேடலோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறதுல மார்க் அப் ஆகிட்டு வரும். ஸோ ஹையஸ்ட் ஓஏ 24,100, அதேமாதிரி ஹையஸ்ட் ஓஏ சேஞ்ச் ஓஏவும் 24,100 காலில் இருந்திருக்கு. ரெண்டுமே சிஇயில் இருந்திருக்கு. ஓகே. ஸோ இது ஒரு கால்குலேஷன். இது என்ன அப்படின்னா இது ஒரு நான் சொல்கிறேன் இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. இப்போ எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. கால் சைடில் அப்படிங்கும்போது எனக்கு கம்மியான ஒரு இதாக இருக்குது. புட் சைடில் எனக்கு அந்த மாதிரி செல்லிங் ப்ரெஷர் பெருசாக இல்லை. ஓகேவா? ரைட். இப்போ எனக்கு லைவ்ல இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு? இங்கே ஷார்ட் நடந்துட்டு இருக்கா, ஷார்ட் கவர் நடக்கா? இங்கே என்னுடைய கால்குலேஷன் நான் ஒரு பிஎஸ்ஐன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, பிஏஎஸ் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம். இங்கே இருக்கு இல்லையா, இந்த பிஎஸ்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு கால்குலேஷன். ஆப்ஷனுடைய செல்லிங்கில் நம்ம எங்கே இருக்காங்க, ஓவரால் நிறையா பொசிஷன் வந்துட்டு எங்கே அதிகமாக செல்லிங் நடக்கு, பையிங் நடக்கு அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான் வச்சுக்கோங்களேன். ரைட். இதை பேஸ் பண்ணி எனக்கு இங்கே பையிங் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஓகேவா? இதில் புட் ஆப்ஷன் சைடில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாரியாக காமிக்கும் எனக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துகிட்டீங்க 24,050 அப்படின்னு கால் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் எனக்கு 34% பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஓகேவா? அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 26% பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கும். இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டான ஒரு இதில் தான் இருக்குது. ஓகேவா? பெருசாக ஒன்றும் நமக்கு இது இல்லை. ஸோ பேலன்ஸாக தான் மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, இருங்க பார்த்துருவோம். ஸோ பேலன்ஸ்டாக மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ கால் சைடில் என்ட்ரி நமக்கு நம்ம ஸ்கால்பிங் செட்டப்பில் கால் சைடில் ஒரு என்ட்ரி கிடச்சிதுனாலும் அந்த என்ட்ரி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்ஐ, காமா எக்ஸ்போசர், ஸ்பாட் ப்ரைஸு இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நம்ம எடுக்கலாம். ஓகேவா? இல்லை புட் சைடில் தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா புட் ஆப்ஷன் நம்ம வந்துட்டு ஸ்கால்பிங் தான். எல்லாமே ஸ்கால்பிங் பொறுத்தளவுக்கு அப்படி தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ 24,100 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எனக்கு புட் சைடில் இன்றைக்கி வந்துட்டு இப்போ ஒரு பெரிய இது தெரியுது. ஏன்னா எதுக்காக நான் புட் சைடு எடுத்தேன் அப்படின்னா, இப்போ இந்த கான்ட்ராக்டில் நமக்கு இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதே நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட், இப்போ இது வந்து எக்ஸ்பிரி டேங்கனால பெரும்பாலும் இங்கே ரைட்டர்ஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க அப்படின்ட்டு இந்த சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் எல்லாமே இங்கே போய் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே புட் ஆப்ஷனில் பையிங் பார்த்தீங்க அப்படின்னா 96% இங்கே புட் ஆப்ஷனில் பையிங் இருக்குது அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் 21 ஜூலை கான்ட்ராக்டில் ஓவராலாக புட் ஆப்ஷன் சைடில் பையிங் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேட்டது. கால் சைடில் பார்த்தீங்கன்னா 66, செல்லிங்கில் வந்து 34 இருக்குது. அப்போ காலோட பையிங்கில் எங்கே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலையும் புட்டையும் கம்பேர் பண்ணும்போது புட் சைடில் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் 21 ஜூலை கான்ட்ராக்டில் எனக்கு நிறையா இருக்குது அப்படின்னு தெரியுது. அப்போ புட் ஆப்ஷனில் எனக்கு இங்கே புட் ஆப்ஷனில் இருக்குன்னா, இப்போ கரண்ட் வீக்கில் உள்ள நம்ம இது எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வீக் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஒரு ப்ரீமியமில் ஷார்ட் நடந்துகிட்டு இருக்கா, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இது ஒரு ஆப்ஷன் ப்ரைஸு, அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, வால்யூம், ஐவி இதெல்லாம் சேஞ்சஸ் வச்சு நமக்கு ஒரு கால்குலேஷனில் இது நம்ம வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே நமக்கு வந்து காமிக்கும். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்த இது இருக்கும். சரி, இப்போ நம்ம லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம நாளைக்கு பார்த்துருவோம். நாளைக்கான லெவல் என்ன? ஸோ 24, ஓகே, ரைட். ஸோ 24,000 அப்படிங்கிறத நம்ம எடுத்திருந்தோம் ஆக்சுவலாக. ரைட். இது எதுக்காக 24,000 எடுத்தோம் அப்படின்னா, ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் எங்கே 24,050 நடந்திருக்கு. அப்போ 24,50 எடுத்துருக்கணும் இல்லையா?
ஸோ ஏன் 24,000 எடுத்தோம் அப்படின்னா 2 எல்டிபியும் பார்க்குறேன். லாஸ்ட் ட்ரேடர் பிரைஸ் பார்க்கும்போது இதில் ₹178 இதில் ₹176 அப்படிங்கிறது கால் சைடில் 178 புட் சைடில் ₹176 நமக்கு வந்து க்ளோஸ் நடந்திருக்கு. அப்போ இந்த ப்ரீமியம் நமக்கு வந்துட்டு நியர்பையில் நமக்கு ட்ரேட் நடந்து முடிஞ்சிருக்கிறதுனால லாஸ்ட் எல்டிபியை நான் சொல்கிறேன், க்ளோஸ் சொல்லலாம், எல்டிபியை சொல்கிறேன். ஓகேவா, லாஸ்ட் ட்ரேடர் பிரைஸ் அது இங்கே நடந்திருக்கனால இதை நான் எடுத்தேன். ஓகேவா, சரி. இப்போ இதோட லெவல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். 24,100 அப்படிங்கிற லெவல்ஸ் நம்ம பார்த்துருவோம். கால் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அப்படின்னா ₹170, செகண்ட் வந்து ₹150. இந்த ₹150ங்கிறது எதுக்காக நம்ம ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ ஸ்பாட்டோட ஓப்பன் வந்து 24,052ல சாரி ஸ்பாட்டோட க்ளோஸ் வந்து 24,052ல இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ ஸ்பாட் நம்ம எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,000. அப்போ ரெண்டுக்குமான டிஃபரெண்ட் எவ்வளோ? 52 பாயிண்ட். அப்போ இந்த 178லேருந்து ₹52 நம்ம மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவையும் இங்கே ₹176 அப்படிங்கிறது ஃபுல்லாக டோட்டலாக வந்துட்டு ஓடிஎம் தான் இது. ஓகேவா, ஸோ இப்போ ஓடிஎம்ல இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடையாது, இது ஐடிஎம்மா இருக்குது கால் ஆப்ஷன், இது வந்து புட் ஆப்ஷன் வந்து ஓடிஎம்மா இருக்குது. இப்போ ஓடிஎம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து என்ன இருக்கும்? இன்ட்ரென்சிக் வேல்யூ டைம் வேல்யூ தான் இருக்கும், இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்காது. கால் சைடில் இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். அப்போ ₹178 ப்ரீமியம், அங்கே ₹52 நமக்கு வந்துட்டு ஸ்பாட்டுக்கும் இதுக்கும் கேப் இருக்கனால ₹52 மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணும்போது ₹150 அப்படின்னு காமனாக ஒரு டைம் வேல்யூ கிடைக்கும். அந்த டைம் வேல்யூ தான் இந்த டைம் வேல்யூ. ஸோ இதோட ஃபார்முலா கால்குலேஷன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசாக பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியலன்னா அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சிடும். ஓகேவா, ரைட். அப்போ 150 அப்படிங்கிறது கால் சைடில் சப்போர்ட்டு, அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடில் 150 சப்போர்ட். ஓகேவா, அப்போ புட்டும் காலும் இப்போ எங்கே இருக்குது? ₹150 மேலே இருக்குது. அப்போ 150 அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ப்ரீமியம் கட் பண்ணி கீழே வரணும். கால் ஆப்ஷன் கீழே வந்ததுன்னா கால் கீழே வரும், புட்டு மேலே போகும். ஓகேவா, ஸோ இதுதான் ரூல். ஸோ அப்படி கீழே வரும்போது ₹170 தாண்டி கீழே வருது அப்படின்னா அப்போ அடுத்த சப்போர்ட் நெக்ஸ்ட் வந்து கால் ஆப்ஷனுக்கு வந்து ₹150, 20 பாயிண்ட் அது கீழே இறங்கும்னு வச்சுக்கோங்களேன். 170 தாண்டி கீழே வரும்போது அப்போ இது ஒரு 20 பாயிண்ட் மேலே போகும் அப்படின்னா அப்போ 190, 200 அந்த ரேஞ்சுக்கிட்ட போகும். ஓகேவா, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது. அப்போ கால் ஆப்ஷனுடைய லெவல்ஸு 170, 155, 225 ரெசிஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் மேலே வருதுன்னா 225, செகண்ட் வந்துட்டு 281, அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கக்கூடிய டார்கெட் லெவல். அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வருது அப்படின்னா 50 தாண்டி கீழே வரும்போது ₹80 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவலாக இருக்கும். ஸோ அதை தாண்டி இது கீழே வரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாம். ஸோ ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம எடுக்கக்கூடிய லெவல்ஸ் வந்துட்டு டைம் வேல்யூ தான் அங்கே ஆக்ட் ஆகும். ஸோ டைம் வேல்யூ ஆக ஆக ப்ரீமியம் வந்துட்டு அந்த 50 தாண்டி கீழே வரும். இருந்தாலும் இந்த லெவல்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இதை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் கம்பைன் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், நல்லாவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா, ரைட். இப்போ 76லேருந்து ப்ரீமியம் மேலே போகுது அப்படின்னா புட் சைட் மேலே போகுதுன்னா 222, 268 அடுத்தடுத்த டார்கெட் லெவல். ஸோ இந்த டார்கெட் லெவல் கிட்டாச்சு அப்படின்னா ப்ரீமியம் ரிவர்சல் ஆகும். அதே மாதிரி இங்கே டார்கெட் லெவல் கிட்டாச்சுன்னா ப்ரீமியம் ரிவர்சல் ஆகும். இது இன்னைக்கு நடந்திருக்கும். இந்த லெவல்ஸை நீங்கள் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல்ஸ் நீங்கள் வந்துட்டு ஓரளவு புரியும். ஓகேவா, ஸோ அப்போ 3 டைமென்ஷனல் லெவல் நாளைக்கான லெவல்ஸ் என்ன, ப்ரீமியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. ரைட். நம்ம கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த கிளாஸில் என்னெல்லாம் இருக்கும் என்பதுனா ஆப்ஷன், மேத்தமெட்டிக்கல், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 3 டைமென்ஷன் லெவல், இந்த லெவல்ஸோட கால்குலேஷன் எப்படி பண்ணுறது, இன்ட்ரென்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ அதை எப்படி கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதை நம்மளுடைய ட்ரேடிங் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த டூல், ஸோ இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுவுமே அதில் உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ அதுவும் இதில் வந்துடும். ரெண்டாவது பழசில் நம்மகிட்ட வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீடியோ நல்லா கேட்டுக்கோங்க. பழைய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் பழைய ஃபீஸ் வேறு, இந்த ஃபீஸ் வேறு, அதனால் இந்த டூல் எல்லாமே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் யாரும் தயவுசெய்து கேட்க வேண்டாம். புதுசாக இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேறு, அதனால தான் நான் சொல்கிறேன் இதை இன்ஃபர்மேஷன். ஓகேவா, ரைட். ஸோ அப்போ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த ஸ்கால்பிங் டூல், இந்த டூலும் நமக்கு வந்துட்டு அதில் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், எத்தனை நாள் நம்மளுடைய கோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாமே வந்துட்டு ஒரு வியூஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் பார்த்தீங்க அப்படின்னா புரியணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குது, ஓகே இப்படி இருக்குது, அப்போ நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நீங்கள் வந்துட்டு இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. தேங்க்யூ.